எப்பவும் ஃபர்ஸ்ட்ல நமக்கு பூமியில் சந்தோஷமா வாழணும். ஆத்மாவும் சொர்க்கம் அதெல்லாம் அப்புறம். நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கப்பட்ட அப்பா அம்மால தாத்தா பாட்டி இல்ல யாராவது அப்படி எல்லாம் இறந்து போகப்பட்டவர் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி இறந்து போகப்பட்ட யாராவது அட்லீஸ்ட் கனவிலையாவது உங்ககிட்ட வந்துட்டு, குழந்தை நான் புண்ணியம் செய்தேன் அதனால இப்ப சொர்க்கத்திலே இருக்கேன், நீ பாவம் செய்யாம புண்ணியத்தை செய்து என்னிடம் வந்து சேரு அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்ல குழந்தை நான் பெரிய பெரிய பாவம் செய்த இப்ப நரகத்திலே இருக்கேன், நீயாவது பாவம் செய்யாதே புண்ணியத்தை செய்து சொர்க்கத்துக்கு போயிரு அப்படி வந்து சொல்லியிருக்காங்களா? இல்லையே. பெரிய பெரிய ஆள் தெய்வம் என்று சொல்லி இறந்து போகப்பட்ட எத்தனையோ பேர் இந்தியாவிலே இருக்கு. நான் கடவுள் அப்படி சொல்லி வாழப்பட்ட எத்தனையோ பேர் இந்தியாவிலே இருக்கு. இறந்து போயாச்சு. ஒரு சாதாரண மனுஷன் இறந்து போறது முடிச்சு வச்சு, அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் என்னத்தை நம்ம இதுல வந்து நமக்கு ஒரு தெய்வீகம் என்று சொல்லலாம்? எது தெய்வீகம் என்று சொல்லலாம்?